கடவுளை நேசிப்பவர்களை தான் சாத்தான் சோதிப்பான். அதனால் என்ன நடக்கிறது என்றால், சோதனையில் இருப்பவர்கள் பாவம் செய்வார்கள். அதான் சொன்ன, பண கஷ்டத்தில் இருக்கவனா திருடுவான். அது அவனுக்கு வந்து சோதனை இல்லையா? தனக்கு மனைவி இல்லாமல் ஒரு பெண்ணு கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவன் பெண் ஆசை பிடித்தவனாக இருப்பான். அது ஒரு சோதனை. அப்பொழுது அவன் அந்த பாவம் செய்யலாம். அதனால் பாவிகள் பட்டியல் போடும் பொழுது எங்கே வருகிறது? அதுக்கு இந்த ஓமையில் சொல்கிறார் அல்லவா, சீமோனிடம் அந்த பரிமள தைலம் தடவும் பொழுது கேட்பார் அல்லவா கேள்வி, யார் அதிகமாக கடன் பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக அந்த நபரை நேசிப்பார். தள்ளுபடி ஆகும்போது கடன் தள்ளுபடி செய்கிறார்கள். அப்போ கம்மியாக பணம் அமௌண்ட்டு கடனாக இருக்கும் பொழுது தள்ளுபடி செய்வதை விட அதிகமான கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் பொழுது அந்த நபர் அதிகமாக அந்த தள்ளுபடி செய்தவரை நேசிப்பார். அந்த சூழ்நிலை தான் இங்கே பாவிகளுக்கு இருக்கிறது. பாவிகள் அதிக கடன் பட்டவர்கள், நேர்மையாளர்கள் கடன் படாதவர்கள். அவங்க ஏன் நேர்மையாளராக இருக்காங்கன்னா, அவங்க சோதனை சாத்த வைக்கல, அதனால நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் 32 வாசிங்கன்னா இப்படி சொல்றார். என்ன சொல்றார்? நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன். இங்கே மனம் மாற என்றதும் என்ன? மனம் மாற என்றால் மனித கட்டளையிலிருந்து அந்த மீறியதிலிருந்து மனம் மாற என்று பலர் எடுத்துக்கொள்வார்கள். அந்த மனம் மாற அல்ல, நாம் அந்த வளமையை தேடும் மனதிலிருந்து கடவுளை தேடும் மனம் படைத்தவனாக, மனம் உள்ளவனாக தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது மனம் மாறுகிறோம். அதான் கடவுள் எதிர்பார்க்கும் மனம் மாற்றம். எனவே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்நேரம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பிரேஸ் தி லார்ட் அப்படிங்கிறது ஒரு வளமையை தேடுவோருடைய அடையாளம். சிலுவையை தேடுகிறவர்கள் அருங்குடை இயக்கத்தில் சேரமாட்டார்கள். அவர்கள் நற்கருணை ஆண்டவரை மட்டும் நம்பியிருப்பார்கள். சரியா? அப்போ அருங்குடை இயக்கத்தினர் யார் என்றால், நற்கருணையும் நம்புவார்கள், அதாவது நற்கருணையையும் நேசிப்பார்கள், வளமையையும் நேசிப்பார்கள். அதான் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யும் நிலை. இது போதும் அவனுக்கு. நீங்கள் நற்கருணை விட்டு வெளியே வரணும்னு சாத்தா அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. மக்கள்கிட்ட என்ன கேட்குறான்? அதாவது அவன் என்ன காட்ட பார்க்கிறான் கடவுளிடம் என்றால், இவன் 2ஐயும் நேசிப்பவன் என்பதால் இவன் உங்களிடம் மீட்பு கேட்காதவன். அவ்வளோ காட்டிட்டா போதும், சாத்தான் அவனுடைய பர்பஸ் நிறைவேறி விடுகிறது. அவனுடைய நோக்கம் இவ்வளவுதான். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்கிறார் என்னன்னா, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, வெதுவெதுப்பான நிலையில் இருக்கக்கூடாது. நீ 2 எஜமானில் ஊழியம் செஞ்சினா யாரோ ஒருத்தருக்கு துரோகம் செய்வாய். அது யாருக்கு? அது கடவுளுக்கு செய்யும் துரோகம். அதனால் நீ 2 எஜமான ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அதனால்தான் சொல்லுகிறார். ஏதாவது ஒன்றுத்துக்கு செய். ஒன்று கடவுள், இல்லைன்னா இன்னொன்று செல்வம். செல்வம் தான் இப்போ வளமைன்னு சொன்னோம். அதே நான் வளமையை நேசிப்பவனாக இருந்து விட்டார், நான் மீட்பை இழந்து விடுகிறேன். அதனால தான் அந்த பணக்காரன்ட்ட என்ன சொல்கிறார்? நீ போய் சொத்தை வித்துட்டுவான்னு சொல்கிறார். சொத்து வச்சிருக்கிறது பாவமா? பாவம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே விற்க சொல்கிறார். இதுக்கு தான் அவன் 2ஐயும் நேசிப்பவன் என்று காட்ட. யார் 2? இயேசுவையும் நேசிக்கிறான், அவன் வைத்திருந்த சொத்தையும் நேசிக்கிறான். ஐயா, நீ எதை ஒன்று தான்ப்பா நேசிக்கணும் அப்படின்னு இயேசு அவன்கிட்ட காட்டணும், இல்லைன்னா நீ என் பின்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த போய் சொத்தை வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிற அந்த பணி. இன்னொருத்தன் கூட சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, ஐயா
ஒன்றும் இல்லை, நான் போய் வீட்டில் சொல்லிட்டு ஒடியாந்துறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை கூட என்ன சொல்கிறான், நீ என் சீடராக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவன் போய் சொல்லிட்டு வர்றது மனித மரபு, மனித சட்டம். அதை விட்டுட்டு போனால் அந்த குடும்பத்தில் என்ன ஆகுது, பேதுரு வரார், குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு வரார் இல்லையா. அப்போ அவர் குடும்பத்துக்கு துரோகம் செய்தார். மனித மரபுக்கு பெரும் துரோகம் செய்தவர் பேதுரு. அவ்வளோ பெரிய துரோகம் செய்ததால் அவர் தேவ துரோகம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த உருவம் இன்னைக்கு பார்க்க முடியவில்லை, இந்த அந்த உங்கள் கையில் கொடுத்திருக்கும் அந்த ஓமையில் அதில் இருக்கிறது ஒரு இடம், அதில் வாசித்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தேவ துரோகம், மனித துரோகம் என்று இரண்டு விதமான துரோகம் இருக்கிறது உலகத்தில். அதில் தேவ துரோகம் செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள், மனித துரோகம் செய்ய மாட்டார்கள். மனித துரோகம் செய்பவர்கள் தேவ துரோகம் செய்ய மாட்டார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை. நான் வார்த்தையை மாற்றி அமைச்சிருக்கலாம், அதை சரி பண்ணிக்கோங்க. என்னன்னா, நாம் கடவுள் பின், அதாவது நற்கருணை ஆண்டவருக்கு பின்னால் அவரை மட்டும் நம்புகிறவனாக மாற வேண்டும் என்றால், சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், ஏதோ ஒரு விதத்தில் மனித துரோகம் செய்பவனாக இருந்தால்தான் அந்த நிலைப்பாடு நான் எடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை கொடுப்பான். அதுக்கு பேர் தான் சோதனை. இப்போ நான் ரெண்டுக்கும், இங்கேயும் துரோகம் செய்ய மாட்டேன், இங்கேயும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றால், அது இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யும் நிலை. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இன்னொரு நிலைப்பாடு. இப்போ ரெண்டு நிலைப்பாடு பார்த்தோம். ஒன்று நற்கருணை ஆண்டவர் மட்டும் நம்புவது, இன்னொன்று ரெண்டையும் நம்புவது. மூன்றாவது என்ன, சாத்தானை மட்டும் நம்புவது, அதாவது மனித மரபை மட்டும் நம்புவது, நற்கருணை நம்ப மாட்டேன் என்று சொல்வது, கடவுளை நம்ப மாட்டேன், கடவுளை நேசிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லும் ஒரு நிலைப்பாடு. அதுதான் சினம் என்ற ஒரு சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அல்லவா, சினம் கொண்டால் கூட எரி நரகத்துக்கு ஆளாவாய் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறார். அப்ப கோபப்படுகிறோம், கோபப்படுவது அவ்வளோ பெரிய பாவமா?